வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நர்சரியில் பூக்கள் வந்துட்டு கொத்து கொத்தாக பூக்கிறதும் க்ரீனிஷாக எப்படி பிளான்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்துட்டு ஒரு டவுட்ஸ் இருக்கும். நம்ம நர்சரியில் வாங்கிட்டு வந்த பிளான்ட் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அதே க்ரீனிஷாகவும் அதே கொத்து கொத்தாகவும் பூக்கிறதுக்கு எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்ற டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றின வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நர்சரியில் உள்ள சீக்ரெட் விஷயங்களை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். மறக்காமல் வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முழுக்க ஆர்கானிக் மெத்தடில் தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு இன்ஆர்கானிக் மெத்தட் தாங்க நான் சொல்ல போகிறது. ஃபுல்லுமே கெமிக்கல் தான். எப்படி யூஸ் பண்ணி நம்ம நல்ல ஒரு க்ரோத்துக்கு கொண்டு வர போகிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது. நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வர அதே பிளான்ட்டை நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கருகி போயிடும், வாடி போயிடும், ஒரு மாதிரி சோர்ந்து தான் நிற்கும், அந்த மாதிரி ஃப்ரெஷ்னஸ் இல்லாமலே இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நர்சரியில் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது ரோஸ் செடிகளுக்கு வந்துட்டு டிஏபி, டை அமோனியம் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுனால அதிகமான வேர்கள் வந்து உற்பத்தி செய்ய முடியும். வேர்கள் வந்துட்டு அதிகமாக உற்பத்தி ஆச்சு அப்படின்னா இலைகளும் வந்துட்டு உங்களுக்கு நிறைய கொடுக்கும். துளிர்களும் நிறைய பூக்களும் வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ஃபெர்டிலைசர், கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி அதுக்கு நல்லா ப்ளூமாக வைப்பாங்க. அதாவது பூக்களை நல்லா பெருசாக வந்துட்டு பூக்கவும் வைப்பாங்க. இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர் டிஏபியை வந்துட்டு எப்படி நம்ம செடிகளுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத கண்டினியூ வீடியோஸை வந்து பார்த்துட்டே வாங்க. கெமிக்கல் உரங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம மாட்டுச்சாண உரமோ வெர்மி கம்போஸ்டோ பண்ணும்போது நம்ம செடிகளுக்கு வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. நம்ம அதிகமான மாட்டுச்சாணங்கள் உரங்கள் கொடுக்கும்போதும் எதுவுமே ஆகாது. ஆனால் கெமிக்கல் ஃபெர்டிலைசரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது செடிகளுக்கே ஆபத்தாக முடியுங்க. ஓவர் டோஸ்டேஜ் ஆச்சு அப்படின்னா நம்ம செடிகள் கருக கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் பொதுவாக கெமிக்கல் ஃபெர்டிலைசர் நம்ம யூஸ் பண்ணும்போது இத்தனை நாளைக்கு ஒரு முறை எத்தனை ஸ்பூன் எத்தனை விதம் அப்படின்ற அளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த டிஏபி உரம் வந்துட்டு எந்தெந்த செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம் பொதுவாக அப்படின்னு பார்த்துக்கிட்டா எல்லா பூச்செடிகளுமே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரோஜா செடி, மல்லிகை செடி, இந்த மாதிரி எல்லா செடிகளுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்க அழகு செடிகள், குரோட்டன்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் வந்துட்டு நீங்கள் ஆர்கானிக் உழுதை கொடுத்துக்கோங்க, அதனால நல்லதுங்க. முழுக்க பூச்செடிகளை வந்துட்டு இயற்கையான முறையில் நம்ம வளர்க்கணும் அப்படின்னா அது ரொம்பவே கம்மியான மெத்தடில் தான் வளர்க்க முடியும். ஈல்டு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ரோசா செடிகளுக்கு வந்துட்டு டிஏபி யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு பலன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்களா, இந்த பூக்களை பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது அப்படின்ட்டு. ஒரு செடிக்கு 3 வாரத்துக்கு ஒரு முறை 1 ஸ்பூன் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் எடுத்துட்டு செடிகளுக்கு வேர்பகுதிக்கு சுற்றி நீங்கள் போட்டு விடணும். மூட்டில் அப்படியே போட்டு விடக்கூடாது, சுற்றி போட்டு விடணும். வேமா ஈஸியாக செடிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைப்பிடி நிறச்சி வாரி போட்டுறாதீங்க. மூட்டில் வந்துட்டு மொத்தமும் கொட்டி விட்டுறாதீங்க. அப்படி நம்ம கொட்டி விடும்போது என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம செடிகள் 2 நாளில் என்ன ஆகிடும்னா செத்து போயிடும். அதனால் எப்பயுமே இன்ஆர்கானிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் அதில் ஒரு சின்ன ஸ்பிச்சும் வந்துட்டு உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சைடில் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு, இல்லை உங்களுக்கு அந்த நம்ம தோட்டத்துக்குரிய அந்த கரண்டியை வச்சியோ நம்ம அதை நல்லா கிண்டிட்டு இந்த சைடில் தான் சுற்றி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உரங்களை போட்டு விடணும். நடு பகுதியில் போயிட்டு நம்ம வேர்களில் போட்டுறக்கூடாது. நம்ம வேர் பகுதியிலேருந்து 10 சென்டிமீட்டர் தள்ளி தான் நம்ம சுற்றி என்ன பண்ணணும் போட்டு விடணும். நீங்கள் போட்டு முடிச்சுட்டு கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா வாட்டர் விட்டுருங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னோடய வீடியோ பதிவு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.